வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு சாதம் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த வத்த குழம்பு சாதம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வத்த குழம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதே நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை அரிசிலையும் செய்யலாம். இந்த சாதம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் நமக்கு சாதம் நல்லா வெந்து வரும் குழஞ்சி. அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ அளவு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவு புளி எடுத்திங்கன்னா போதும். அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் அரிசிக்கு இந்த அளவு புளி எடுத்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இதனால் தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சொல்கிற அளவு. இப்போ சாதம் தாளித்து விட்டுரும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் அந்த வத்த குழம்பு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. சுண்டைக்காய் வத்தல் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல், ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அரிசி அளந்த டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் புளி தண்ணி, 4 டம்ளர் தண்ணி சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 டம்ளர் கணக்கு. அப்போ தான் சாதம் நமக்கு நல்லா குழஞ்சி சாஃப்டாக வரும். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளியோட பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அந்த அரிசியை தண்ணிலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாம். இந்த அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா சாதம் நல்லா குழஞ்சி வரும். மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆகணும். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணக்கூடாது. நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா ஒத்தாப்பில் வெந்து நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் சாதம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சாதம் நல்லா இந்த அளவுக்கு வரும். லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப கலக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்துக்கு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரசம் சாதம், சாம்பார் சாதம்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்பு சாதமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.